Welcome to this UPSC and Tnpsc orientation class. We again tell why this is called as an orientation class. We are giving you a direction through which you have to sail through in order to achieve success in your UPSC. Even though இதுக்கு இன்னும் ஒரு 6-7 வருஷம் இருந்தால் கூட இப்போ இருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் பேபி ஸ்டெப் போட்டிங்கன்னா யூ வில் பி ஹைலி சக்ஸஸ்ஃபுல். அஃப்கோர்ஸ் ஏன் யூபிஎஸ்சி படிக்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில மத்தியில் இருக்கும். யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு நிறைய பேர் ஒரு விரும்புகிறாங்களே, ஏன் அதுக்குன்னு கேட்டால் பணமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். பவரா என்றால் ஆம் என்பதுதான் பதில். த பவர் யூ கெட் இன் யுவர் ஹேண்ட். நல்லது பண்ணனாலும் அந்த பவர் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டது பண்ணாலும் அந்த பவர் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். பவர் இருந்துட்டாவே பணம் வரும்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. பணம் இருந்தால் பவர் வருமா? வராது. அண்டர்ஸ்டுட்? பவர் இருந்தால் பணம் வரும். அது ஒரு கவர்மெண்ட் இதில் இருந்து பவர் இருந்தால் உங்களுக்கு பணம் வரும், எல்லாமே வரும். அதை விட முக்கியம் நல்ல பேர் இருந்தாவே பவர் வரும், பணம் வரும், எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குது. அதுலேயே ஒரு நல்லவராக இருந்துட்டிங்கன்னு வச்சுங்க, குட் மேன் ப்ளஸ் பவர் வில் பி வெரி வெரி பயங்கர ஸ்ட்ராங் காம்போ. அது என்ன காம்போ? வெரி ஸ்ட்ராங் காம்போ. எது சொல்லுங்க பார்க்கலாம் பூவி. ஸ்ட்ராங் காம்போ சார். எந்த ரெண்டு காம்போ? குட் மேன், குட் நேச்சர்டு மேன் ப்ளஸ் பவர். ஸோ பவர் வந்து கவர்மெண்ட் பவர் கொடுக்குது. நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒரு போலீஸ் ஹெட் போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ்ஸாக இருந்தால் ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒரு இது, இல்லை அதை விட கீழே ஏதாவது ஒரு இருந்தால் அந்த ஒரு வட்டமோ அந்த ஏதோ அந்த பஞ்சாயத்தோ அதுக்கு ஒரு ஆஃபீஸர். ஸோ அது ஒரு பவர் கொடுக்குது. அது நல்லவராக இருந்தால் பவரை வச்சு நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த பவருக்காக தான் அந்த யூபிஎஸ்சிக்கு நம்ம எல்லாருமே போகிறோம். பவர்னாவே நம்ம மற்றவங்களாம் மிரட்டலாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மற்றவங்களுக்கு நல்லது செய்வதுக்கு இந்த பவர் ரொம்ப யூஸ் ஆகும் இல்லையா? இன்றைக்கி மோடி பார்த்து ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாடே ஃபாலோ பண்ணும் இல்லையா? எஸ் சார் நோ? எஸ் சார். அது மாதிரி. ஆனால் வேறு யாராவது சொல்லி நாடே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு டாக்டரோ ஒரு என்ஜினியரோ ஒரு லாயரோ பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நோ சார். அதுதான். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஒரு பீயிங் எ பொலிட்டீஷியன். தட் இஸ் த பவர் ஆஃப் பீயிங் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஓகே, அந்த பவர், மரியாதைங்கிறத பவர். மரியாதை எதனால் வருது? அந்த பவர் வச்சு நல்லபடியாக செயல்பட்டிங்கன்னா அந்த பவர் வரும். ஸோ அந்த திசை பார்த்து நம்ம போகிறோம். அந்த திசை பார்த்து போகும்போது நீங்கள் எல்லா செக்ஷன் ஆஃப் சொசைட்டியோடைய பிரச்சனையும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு அர்த்தம். அதனால தான் அந்த யூபிஎஸ்சி இஸ் எ வெரி வெரி வாஸ்ட் சிலபஸ். நிறைய படிக்க வேண்டியிருக்கும். வாஸ்ட் சிலபஸ். ஒரு மீனவர்கள் பிரச்சனை என்ன தெரிஞ்சிருக்கணும், இல்லை வேறு ஒரு காட்டில் என்ன பிரச்சனை அது தெரிஞ்சிருக்கணும், இல்லை படித்த இளைஞர்கள் பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும், ஐடி தொழிலாளி பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு கேர்ள் தனியாக போக முடியல பிரச்சனை இருக்குது, அந்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதனால் சிலபஸ் இஸ் வெரி வாஸ்ட். தட் இஸ் வை இட் இஸ் டஃப் டு கிளியர் திஸ் எக்ஸாம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் திடீர்னு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு இதாக இருப்பீங்க, ஒரு எம்டியாக இருப்பீங்க. அடுத்த நாளே உங்களை வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் மாற்றிடுவாங்க. அது ஏதோ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அங்கே போனால் டெக்ஸ்டைல் பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் அந்த அதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்தால் தானே அது முடியும். அதுக்காக தான் அந்த வாஸ்ட் சிலபஸ் வச்சுருக்காங்க. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், பட் யூ ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் எஃபர்ட். அப்படிங்கிறது இப்போ இருந்து பண்ணும்போது அது லாட்டாக தெரியாது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கூட நிறைய வந்துடும். அதனால தான் நம்ம இப்போ இருந்து அதுக்கு பேர் ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்னு வச்சுருக்கோம். ஒரு கோச்சிங் கிளாஸ்ன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸாம் இருக்குது, இன்னொரு 10 மாதத்தில் ஒரு வருஷத்தில் எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி இருந்து நான் படிக்கிறேன், அதுக்கு பேர் கோச்சிங் கிளாஸ். மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இது அப்படி இல்லை. இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் நம்ம உலகத்தில் எவ்ரிதிங் அண்டர் த சன் வி வில் ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 2 கிளாஸுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நவ் வில் கோ ஃபார் அ மினிட் அ மெம்பர் டாக் பை யார் வரீங்க? நான் ஆரம்பிப்பேன். யா ப்ளீஸ். குட் மார்னிங் எவரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சோசியல் சயின்ஸ்ல ஜியோகிராஃபி பத்தி பார்க்க போறோம். ஜியோகிராஃபில நம்ம அதிகமா படிக்கக்கூடிய ஒரு டாபிக் லாங்கிடியூட், லேட்டிடியூட், எவாலுவேஷன், ரொட்டேஷன் அப்படிங்கிற 4 டாபிக்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்காக இதை படிக்கணும்
அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மினிட் நம்பரோட எண்டில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணலாமா சார்? பண்ணுங்க. தெரியுதா? எஸ் ப்ரோ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் என்னன்னா லாட்டிடியூட். முதல்ல இந்த எர்த்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். எர்த்னா அதாவது இந்த பூமியில வந்து எர்த் வந்து அதாவது பூமிங்கிறது எர்த் இஸ் எ யுனிக்யூ பிளானட்னு சொல்றாங்க. ஏன் யுனிக்யூ பிளானட் சொல்றாங்க அப்படின்னா இந்த இதுல நம்ம பூமியில மட்டும்தான் நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஒரு ஹியூமன் அவைலபிலிட்டி வாழக்கூடிய தகுதிங்கிறது எங்க இருக்கு? நம்ம பூமியில மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பூமியில நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம நம்ம டெவலப் ஆகி எவாலுவேஷன் எவ்வளவு ஆகி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு டைம் பாக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாடிஃபிகேஷன் பண்றோம். அதாவது நம்ம ஒரு பிளேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் லாங்கிடியூட் லாட்டிடியூட். அதாவது இந்த லாங்கிடியூட்னா என்ன? ஃபர்ஸ்ட் லாங்கிடியூட்னா அதாவது இப்படி அதாவது பிளாட்டா இருக்கும், தரைமட்டமா இருக்கிறதுக்கு பேரு லாங்கிடியூட். லாட்டிடியூட்னா இஸ் ஏ பிளாட் லைன், லாங்கிடியூட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். அதாவது நேரா போகும், இது ஸ்ட்ரைட் லைன், அதாவது இப்படி இருக்கும். நீங்க அந்த படத்துல பார்க்கலாம். ஈக்குவேட்டர் அதாவது இந்த எர்த் வந்து ஒரு 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. எர்த் ஈக்குவல் ஹேவ் பார்ட்ஸ், அதாவது எதுனா சமமா எது பிரிச்சிருக்குன்னு பாருங்க. ஈக்குவேட்டர் பிரிச்சிருக்கு. அதுக்கு மேல ஒரு லைன் போகுது. அந்த லைனுக்கு பேரு டிராபிக் ஆஃப் கேன்சர்னு பேர். முதல்ல இந்த எர்த்தை வந்து பிரிக்கிறப்ப 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அதுக்கு பேரு ஈக்குவேட்டர் அது சொன்னோம். அந்த அதுக்கு மேல ஈக்குவல் பார்ட்ஸ 2ஆ பிரிக்கிறப்ப 2 பார்ட்ஸா பிரியும். அதாவது அதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு பேரு, கீழே இருக்கிறதுக்கு பேரு சதர்ன் ஹெமிஸ்பியர்னு பேரு. ஏன்னா அது ஃபுல்லா நார்த்தன் பார்ட், கீழே இருக்கிறது சதர்ன் பார்ட். அதனால அது நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்றாங்க. இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல மேல ஒரு லைன் போதும், அதுக்கு பேர் டிராபிக் ஆஃப் கேன்சர்னு பேர். சரி, இப்ப இந்தியா வந்து எந்த லைன்ல இருக்குன்னு சொல்ல, எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அந்த ஓடக்கூடிய லைனுக்கு பேர் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர்னு பேர். இது எத்தனை டிகிரில இருக்குன்னா 22 டிகிரி ஹாஃப் நார்த்ல இருக்கு. அடுத்து அதுக்கு மேல ஆர்டிக் சர்க்கிள்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 66 டிகிரி 1/2 டிகிரி நார்த்ல இருக்கு. அது ஆர்டிக் சர்க்கிள். கீழே பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அது 23 டிகிரி. அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள் 66 டிகிரி அவுட் ஆஃப் நார்த். இது எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம அப்பதான் வந்து ஒரு கரெக்டான டைமிங் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டான அந்த பிளேஸ வந்து லொகேட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் லாங்கிடியூட் லாட்டிடியூட் கொண்டு வராங்க. சரி, இந்த டிகிரி ஈக்குவல் ஹாஃப்ஸ் இருக்குல்ல, இது 2 ஈக்குவல், அதாவது ஈக்குவேட்டருக்கு மேல் பகுதி நார்த்தன் ஹெமிஸ்பியர் சொன்னேன், கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர் சொன்னேன். இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அதாவது ஈக்குவேட்டர்ல இருந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் எண்டு வரையும் எத்தனை டிகிரினா 180 டிகிரின்னு அர்த்தம். அதாவது 360 டிவைடட் பை 2னா என்னது? 180. அப்போ 180 டிகிரி மேல 180 டிகிரி கீழே. இந்த கணக்குப்படி தான் நம்மளுடைய பூமியோட ஸ்ட்ரக்சரை பிரிச்சிருக்காங்க. இது லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அடுத்து லாங்கிடியூட். அடுத்து லாங்கிடியூட். லாங்கிடியூடுங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்கும். நீங்க அந்த படத்துல பார்க்கலாம். இந்த ஈக்குவேட்டர்ங்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு 2 பிரிவுன்னு சொன்னேன். அதே மாதிரி இது அதாவது பூமியை வந்து ஸ்ட்ரைட்டா பிரிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரைட் லைன் பேரு பிரைம் ஆஃப் மெரிடியன்னு பேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இனியே படிக்கதான் இதை பத்தியான நமக்கு வந்து புக்க ஆரம்பிக்கிறப்பதான் தெரியும். ஆனா இப்ப நம்ம கத்துக்கணும். பிரைம் ஆஃப் மெரிடியன்னு பேர். எப்படி ஈக்குவேட்டர் வந்து நம்ம பூமியில வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரியறப்ப அது ஈக்குவேட்டர்னு சொல்றோமோ, அது பேரு இந்த பூமியை 2ஆ
ஸ்ட்ரைட் லைன்ல பிரிக்கிறப்ப அதுக்கு பிரைம் ஆஃப் மெரிடியன் பேரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது பேர்லாம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு பேரு, இந்த பக்கம் இருக்கிற பேரு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு பேரு. இந்த பிரைம் ஆஃப் மெரிடியனை வச்சுதான் நம்ம வந்து பூமியுடைய டைமை கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத முதல்ல கத்துக்கணும். இப்ப பூமி வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப், அதனால டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 4 டைரக்ஷன் சொல்லுவோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லுவோம். அதுல நார்த் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறதுக்கு பேரு ஈக்குவேட்டர். அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஈக்குவலா பிரிக்கிற பேரு பிரைம் ஆஃப் மெரிடியன் பேரு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, பிரைம் ஆஃப் மெரிடியன்ல ஈஸ்டர்ன் சைடு போக போக டைம் வந்து கூடிக்கிட்டே போகும். இப்ப நம்ம வந்து கேட்டுப்போம், நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் ஆதித்யா, வெளியூர்ல ஒரே இருந்தா நம்ம ஒரே ஒரு இன்டர்ஃபரன்ஸு. இப்போ நீங்கள் அந்த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கோடு, ஆமா சார், அது வந்து கொஞ்சம் தவறாக இருக்குமோ? கொஞ்சம் பாருங்கள். மேலேருந்து கீழே வர்றது தான் லாஞ்சிடியூடு. ஆமா சார், அது லைன் கொஞ்சம் தப்பா இருக்கு. லைன் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கீங்க. கட் ஓகே இல்லை, எனக்கு புரியிருக்காக கேட்டு. குழந்தைகளா, அவர் லேட்டிடியூட்னு போட்டது ஆக்சுவலாக லாஞ்சிடியூட்னு இருக்கணும், லாஞ்சிடியூட்னு போட்டது லேட்டிடியூட். அது சரியா? ஓகே இப்ப நம்ம வந்து போன் பண்ணி பேசுவோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டைம் 8 மணியா இருக்கும். ஆனா இதே வந்து அதாவது வேற ஊர்ல இருக்க வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட போன் பண்ணோம்னா டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்தியால ஒரு டைம் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுல ஒண்ணே ஒண்ணு ஷார்ட்டா, இது ரொம்ப புரிஞ்சுக்க முடியாது, குழப்பம். ஆனா ஷார்ட்டா சொல்லி தரேன். ஈஸ்டர்ன் சைட்ல போறப்ப நம்மளுடைய டைமோட கூடிக்கிட்டே போகும். அதாவது இப்ப இந்தியாவோட சைனா எத்தனை டைம் கொஞ்சம் கூட இருக்கும், சைனாவை விட அதோட கூடிக்கிட்டே தான் போகும். இப்ப ஈஸ்டர்ன் சைடு போக போக டைம் கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடு போக போக கம்மியாகும்னு அர்த்தம். இந்தியாவோட அமெரிக்கால பாத்தீங்கன்னா டைம் கம்மியா இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்ப இங்க 8 மணினா இப்ப வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 5½ டிகிரி அப்படிங்கிற, அதாவது கூட்டிட்டு அதோட இன்க்ரீஸ் ஆயிப்போம். இப்ப அமெரிக்கால எப்படின்னா -6ல இருக்கும். இப்ப நமக்கு 5 மணினா அதோட 6 மணி நேரத்தை கழிச்சாதான் அந்த டைம்ங்கிறது கரெக்டான டைம். நீங்க சொல்றது லண்டன், அமெரிக்கா இல்ல, லண்டன். லண்டன் சார். அந்த மாதிரி நமக்கு வந்து மைனஸ் ஆகிட்டு போகும். அது நம்ம கணக்கு பண்றதுதான் சொல்றேன். இப்ப இதை வச்சுதான் நம்ம டைமும் லாங்கிடியூடு டைம் சொல்லுவோம். ஆனா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரையும் 2 டிகிரி வந்து, அதாவது டிகிரியை வச்சுதான் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. டிகிரி தான் நமக்கு எல்லாமே முக்கியம். அது மாதிரி இப்ப இந்தியால 2 டிகிரி வந்து நம்ம கிராஸ் ஆகும். குஜராத்ல ஒரு டிகிரி வரும், அஸ்ஸாம் கிட்ட ஒரு டிகிரி வரும். குஜராத்ல 68 டிகிரி ஈஸ்ட்னு வரும், அதே மாதிரி அஸ்ஸாம்ல 97 டிகிரி ஈஸ்ட்னு வரும். 2 டிகிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மற்ற ஸ்டேட்ல ஒரே ஒரு டிகிரி அந்த மாதிரி தான் வரும். ஒரு அந்த டிகிரியை கணக்கு பண்ணி தான் நம்ம டைம் பண்றாங்க. பிளஸ் இப்ப நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் டைம் பண்றாங்க. ஆனா இந்தியா நம்ம 2 டிகிரி இருக்கிறனால நம்மளுடைய சென்டர் டிகிரி எடுப்பாங்க, அதாவது 82 டிகிரி அண்ட் ஆஃப்னு பிரிப்பாங்க. கொஞ்சம் குழப்பம் தான், ஆனா இது வந்து புக்ல படிக்கவே புரியும். இந்த நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறப்ப 82 டிகிரி அண்ட் ஆஃப் நார்த். அதனாலதான் இந்தியாவுக்கு மட்டும் ஐஎஸ்டி டைம்னு பேர், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நம்ம இந்தியால மட்டும் எங்க பார்த்தாலும் ஒரே நேரம் தான். ஆனா எதனால அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, சூரியனுடைய ஸ்டார்டிங் வந்து, அதாவது குஜராத்ல லேட் ஆகும், அஸ்ஸாம் சைடு அதிகமாகும், சீக்கிரமா வந்துடும். அதனால அஸ்ஸாம் சைடு சீக்கிரம் வந்துடும், குஜராத்ல லேட் ஆகும். அப்ப டைமிங் வந்து வேரி ஆகும். ஆனா அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்தியால இருக்கிறவங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒரு காமன் டைமை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாங்க. அதனாலதான் இந்தியா முழுக்க ஒரு ஸ்டாண்டர்ட் டைமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் வந்து ஷார்ட்டான டாபிக் தான், ரொட்டேஷன் ரிவால்வேஷன். ரொட்டேஷன்னா என்ன, ரிவால்வேஷன் என்ன? ஒண்ணு இல்ல, தமிழ்ல ஈஸியா சொன்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இப்ப ரொட்டேஷன்னா என்னன்னு பாக்குறோம். ரொட்டேஷன்னா அந்த எர்த் வந்து தன்னையே சுத்தி, அதாவது இட் செல்ஃப் ரொட்டேட், அதாவது தன்னைத்தானே அப்படியே நம்ம சுத்திட்டே இருக்கு. அதே ரிவால்வேஷன் என்னன்னா சூரியனை சுத்தி வருது. இப்ப ஒரு பூமி தன்னைத்தானே சுத்தி வருதுன்னா அதுக்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு.
இப்போ ஒரு பூமி இப்படி சுத்தி வருதுன்னா ஒரு ஒரு ரவுண்ட் அடிக்குதுன்னா அந்த ரவுண்டுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். அதே பூமி சூரியனை சுத்தி வருதுன்னா 365 நாள், அதாவது ஒரு வருஷம். அதாவது இது என்ன கணக்குனா 365 நாள் அரை அப்படிங்கிற என்ன இந்த அரை வந்து அதாவது 365 டிகிரி 1/4 டேஸ் ஆகும். பூமி ஒரு சூரியனை சுத்தி வரதுக்கு இவ்வளவு கரெக்டான அக்யூரேட் டைம் தான். இந்த என்ன பண்ணாங்க இப்ப வந்து 365 நாள் தான் கணக்கா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு பண்ணாங்க. அந்த அரை நாள் அந்த 3/4 நாள் இருக்கிற அந்த 3/4 நாளை என்ன பண்றதுன்னு பாக்குறப்ப அதுக்காக என்ன பண்றது அந்த 3/4 நாளை 4 வருஷத்துக்கு இந்த 3/4 நாளை கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஒரு 3/4 2 3/4 3 4 3/4 வரப்ப அது ஒரு டேவா கன்வெர்ட் பண்ணி பிப்ரவரி மாசத்துல 29 டேஸா கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான். இதான் ஷார்ட்டா சொல்லணும். அப்ப இந்த அதுதான் லீப் இயர். அப்ப லீப் இயர்னா என்னன்னா 4 இயர்ஸ், அதாவது பிப்ரவரிக்கு எப்பயுமே 28 தான். ஆனா இந்த ஒரு நாள் அந்த 3/4 நாள் 3/4 நாள் 3/4 நாள் 3/4 நாள்னு கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு நாளா கன்வெர்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வர மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்டித்திக்கல் ஆர்டர் படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனே சுத்தி வருது. அதாவது எப்படின்னா தன்னைத்தானே சுத்துறப்பதான் என்ன ஆகுது, பூமி டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுது. சூரியன் வரப்ப சூரியன் பக்கம் இருக்கிறப்ப டே ஆகும், சூரியன் பக்கம் இப்படி திரும்புறப்ப நைட் ஆகும். அப்ப ரெவால்வேஷன் என்னது, சூரியன் சுத்தி அதாவது இந்த பருவம் சுத்தி வரப்ப சம்மரா இருக்கலாம், விண்டரா இருக்கலாம், ஸ்ப்ரிங்கா இருக்கலாம், அது மாதிரி 4 சீசன் நம்ம சொல்றோம்ல, அனைத்து சீசனும் நமக்கு வரும். ஏன்னா இப்ப பூமி வந்து ஒரே சுத்தா இருக்காது. அதாவது பூமியோடைய அந்த வளைவு இதுல வந்து ஒரு ரவுண்டா கொடுத்துருக்காங்க. பூமி கொஞ்சம் தூரம், அப்புறம் கொஞ்சம் வளைவா இருக்கும், அப்புறம் கிட்டட்ட வரும், அப்புறம் கொஞ்சம் வளைவா இருக்கும். ஒரு ஓவல் ஷேப்னு வச்சுக்கணும். இப்போ ஓவல் ஷேப்னு என்னது, கிட்டட்ட வரப்ப சம்மர் சீசன், கொஞ்சம் தூரமா போறப்ப கொஞ்சம் என்ன ஆகும், நம்ம குளிர்காலம். அந்த மாதிரியான ஒரு வெப்பநிலையில தான் பூமி இருக்கிறது என்பது. அப்ப நாலே ப்ராசஸ் தான். லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, ரொட்டேஷன்னா என்ன, ரிவால்வேஷன்னா என்னங்கிற 4 ப்ராசஸ் தெரிஞ்சுட்டாலே போதும். இன்னும் படிக்க படிக்க நம்ம அதை பத்தியான நாலேஜ் வந்துடும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆதித்யா. ரொம்ப அழகாக எடுத்தீங்க, நல்லா ஸ்லைடெல்லாம் ஷேர் பண்ணி எடுத்தீங்க. ஒரு 2-3 கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லலான்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து அந்த யூனிக் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் நீங்கள் வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. எர்த் வந்து ஒரு யூனிக் பிளானட் அப்படின்னு சொன்னீங்க, வேறு மாதிரி ஏதோ இருந்தது ப்ரொனன்சியேஷன். அது யூனிக்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த கரெக்ஷன் லாங்கிடியூட் லேட்டிடியூட் கரெக்ஷன் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம். மூணாவது வந்து 5.5 hours நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து யுனைடெட் கிங்டம், தட் இஸ் லண்டன். ஸோ இப்போ வந்து நமக்கு சாயந்தரம் 5:30 மணின்னா அங்கே பகல் 12 மணி, அதான் அர்த்தம். யூஎஸ்க்கு நமக்கு உள்ள வித்தியாசம் வந்து 12.5 மணி நேரம், 12 மணி நேரம் அல்லது 12.5 மணி நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே மணி வந்து 9:30, எங்கள் பையனுக்கு அங்கே மணி வந்து இப்போ 10 மணி, நைட் 10 மணி. ஆமாம், நைட் 10 மணி கரெக்டு. இப்போ அவன் அங்கே அது மாதிரி 12 மணி நேரம், அப்ராக்சிமேட்லி ஒரு 12 hours முன்ன பின்ன இருக்கலாம். இது ஒன்று. நம்ம எந்த ஹெமிஸ்பியரில் இருக்கோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். நார்த் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்ட் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். அந்த நார்த் சவுத்தை பிரிக்கிறது தான் அந்த ஈக்குவேட்டார். அப்புறம் இது வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டை பிரிக்கிறது மெரிடியன். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது பர்டிகுலர்லி இந்த ரெவல்யூஷன் அப்படி பற்றி சொல்லும் பொழுதும் அது பற்றி நல்லா சொன்னீங்க. அதே இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், அதனால் டே அண்ட் நைட் வருது. ஆனால் இந்த ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன்னால் நமக்கு சம்மர், வின்டர், ஃபாலு, ஸ்ப்ரிங் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வேறு யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ வந்து யூரோப்பு அதெல்லாம் வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால அது நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அங்கே குளிராக இருக்குது.
இந்தியா வந்து அந்த கேப்ரிகா அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மகர ரேகைன்னு பேர் அதுக்கு. அந்த மகர ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இங்கே சூடாக இருக்குது. ஈக்வெட்டாருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா, ஈக்வெட்டார் உள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஈக்வெட்டாரில் அந்த லைனில் இருக்கிற அத்தனை இடங்கள்லையும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஈக்வெட்டார் லைன் இருக்கிற அத்தனை இடங்களையும் மழை அடிக்கடி பெய்யும். ஓகே, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன், உகாண்டான்னு ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அந்த உகாண்டா கண்ட்ரியில் டெய்லி மழை பெய்யும். ஒன்று சாயந்தரம் காலையில் பெய்யும், இல்லைன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணால் அடுத்த நாள் கண்டிப்பாக பெஞ்சிடும். ஏன்னா அது ஈக்வெட்டாரில் இருக்குது. அதனால் அது எப்பவுமே அங்கே வந்து அடர்ந்த காடுகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். ஓகே, எஸ், வில் கோ டு த நெக்ஸ்ட் பர்சன். சார் சொல்லுங்கள், யார் நெக்ஸ்ட்? யார்? சார் சந்தனமரிராஜ் சார். எஸ், சந்தனமரிராஜ், சொல்லுங்கள். எஸ் சார். சார், now I'm going to tell about the functional unit of light, sir. Sir, can I share my PPT? Yeah, please. Okay. So whether the PPT is visible, sir? Yes, it is visible. Okay. Functional unit of life. Cell is a functional unit of life. We can see a cell by microscope. Why a cell is called as a functional and structural unit of life? Because our whole body is made up of millions of cells. So we can say cell is a structural and functional unit of life. Next, this is the parts of cell. A cell contains nuclear membrane, nucleus, cell membrane, Golgi apparatus, endoplasmic reticulum, ribosomes, cytoplasm, lysosome, mitochondria, and so on. This is a onion pill. We can see different structure in onion pill. It is look like a brick, wall-like structure, wall made up of brick. And this is a sperm. This is a structure of sperm and egg. Sperm is like a snake-like structure, and it have a head and tail. This is a fat muscle. It's like a spherical shape. And this also blood cell, red blood cells, and smooth muscle cell, and so on. Types of cell. There are two types of cell: unicellular and multicellular. Unicellular means some organisms are constituted by a single cell. Single cell. These organisms are called unicellular. For example, amoeboid paramecium. It is made up of only one cell. If a cell divided into two means it also divided into two and become a two amoeboid. And multicellular. Some organisms are constituted by the many cells. These are called multicellular. Multicellular organisms carry n number of cells, so it is called multicellular organism. Example: human being, animals, plant, bats, etc. Amoeba. This is the structure of amoeba. This is a pseudopoda. Pseudopoda means false feet. When the food is come near, amoeba is a irregular shape, so it become a false mouth and capture the food and food will move into food vacuole and digest, and next excretion will come out through the pseudopoda. So it is called incomplete digestion because there is only one opening for mouth and anus. Paramecium structures. And cell consists of different organelles: nucleus, cytoplasm, mitochondria, lysosome, ribosome, endoplasmic reticulus, plastids, cell wall, Golgi apparatus. Cell is divided into two categories: prokaryotic and eukaryotic. Prokaryotic means it have a well-defined nucleus. It didn't have a well-defined nucleus, and
because the nucleus is not surrounded by the nuclear membrane, and structure is simple. There is no membrane bound organelles, and a nucleus is absent. There is only a nucleoid, and and a, and there is a single chromosome only. The size of the cell is 1 to 10 micrometer. Next, eukaryotic. Eukaryotic means well-defined or nucleus are present. It means it have a nuclear membrane around a nucleus, and it also have a nuclear and it also have a organelle membrane bound organelles. Cell structure is complex, and it contain more than one chromosome, and the size of eukaryotic cell is 5 to 10 micrometer. 5 to 100 micrometers. Sorry. We can see a various shape of cells. For example, round cell, that is red blood cells, and spherical shell, that is a fat cell, oval cell, splendid cell, branch shaped cell, etc. Cell organelles. Nucleus is a nucleus. It is a main unit of a cell, and it regulates all the activities of a cell. This is the structure of nucleus. This is the structure of nucleon and chromosome structure. Endoplasmic reticulum. It is located around the cell of nucleus of the cell. It is a cytoplasmic organelle. They are the large network-like structure, and it looks like a long tubules or round on oblong back. There is two types of endoplasmic reticulum: rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. Function of rough endoplasmic reticulum is they manufacture a protein which was used for other cells. Nuclear membrane. A nuclear have an outermost layer called a nuclear membrane. It is used to exchange nutrient materials, and it also contains a chromosome. That's all, sir. Okay. So which is the mouth of a cell? What is it called? Sir? Which is the mouth of the cell? What is it called? Sir, for amoeba was, sir? Yeah, amoeba. Pseudopodia, sir. Pseudopodia. Okay. And the pseudo சொல்றோம் இல்லையா? PSEUDO. Yes, sir. So pseudo means பொய்ன்னு அர்த்தம். Yes, sir. False. அதான் நீங்க எங்க pseudoன்னு பார்த்தாலும் wherever you see this word pseudo, you can say அது பொய்ன்னு அர்த்தம். Yes, sir. False. Okay. And Mr. podia Bhuvi, means understood? Sir. Sir. Yes, sir. Whenever you see PSEUDO, that means பொய்ன்னு அர்த்தம். Pseudonym அப்படின்னா அது பொய்யான மீனிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது மாதிரி வரும் உங்களுக்கு நிறைய இடங்கள் அது வரும். பர்டிகுலர்லி இந்த ஃபால்ஸ் டீத்துகள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட சியூடோ டீத்தாக நம்ம பேர். ஃபால்ஸ் ஏர் இருக்கும், அதாவது ஸ்கின்ல ஏர் இருக்கு இல்லையா, ஃபால்ஸ் ரோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் அது சூடோ ஸ்கின்னா சூடோ ஏர்ன்னு நம்ம சொல்லுவாங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ யூ ஹவ் டு சூடோ கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலே Pseudopodia means சூடோ கால்கள் தானே? ஆமாம்மா, போடியா மீன்ஸ் லெக்ஸ். கரெக்ட். ஓகே, அது மாதிரி. ஓகே, குட், நைஸ். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஒன்று ரெண்டு பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். அது இட்ஸ் ஆல். தேங்க்யூ சந்தானா மரேஜ். ஆமாம், சந்தானா நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது சந்தானா. இதே நீங்கள் வெறும் வாயிலே சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அப்படியே ட்ரீம்ஸ் போயிட்டுருப்போம். ட்ரீம்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் அது ப்ரெசென்ட் பண்ணனால எங்களுக்கு
அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த பிடிஎஃப் மேல இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. 2 பேருமே 2 பிடிஎஃப்மே ரொம்ப அழகாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அது இன்னும் Thank you. இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்ல இது எக்ஸ்பிளிசிட்டாக விசிபிளாக இருந்தது ஆதித்யாவது. அதேமாதிரி சந்தானா, நீங்கள் ரொம்ப அதிகமான ஸ்லைட்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3-4 ஸ்லைடு இருந்தால் கூட போதும். சரியா? Okay. அவ்வளோ Okay, sir. நீங்கள் நிறைய 50-30 வேண்டாம். ஒரு 3-4 இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்லைடு அடிக்கடி சீக்கிரம் மாற்றினீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்கல்ல. Okay, sir. அது ஏன் சீக்கிரம் மாற்றுறோம்னா நம்ம நிறைய இருக்கிறனால தான் மாற்றுறோம். Okay, sir. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதாவது வி வாண்டட் டு கவர் as much as possible in the given time. அது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுக்காதீங்க. நல்ல கிளியராக கவர் பண்ணணுங்கிறது அப்ஜெக்டிவாக வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட் Okay, வில் கோ டு மிஸ்டர் ஹேமா புவி. Sir, I didn't prepare, sir. Okay, you tell me what all happened in your school in the 1 week. So that is your project today. I had wrote an exam, sir. On August 15 is the Independence Day. There we celebrate a ceremony, sir. Okay. What all was in the ceremony? Sir? What all you did in the ceremony? Sir, we had a lunch, sir, and breakfast. Breakfast and lunch, very good. The school had given you lunch and breakfast? For 12th finished students, they had given medals, sir, first 5 rank. Okay, very good, very good. Okay, prize distribution was there. 5 marks, sir. Okay, good. Right. Now we will go to the topic which is given in our group. One is about the pollution. You know, New Delhi is considered to be the highly polluted city in the world. It ranks number 1. அதிகமாக பொல்யூட்டான சிட்டியில் நம்பர் 1 ரேங்க் வாங்குறது நியூ டெல்லி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாமா? என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து வெஹிக்கிள்ஸ் ஒரு காரணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் நியூ டெல்லி போயிருக்கேன். போகும்போது அப்போ வந்து கார்ஸ் இவ்வளோலாம் இல்லை, ரோட்லலாம் கார்ஸ் இவ்வளோ கிடையாது. இந்தியாவிலேயே கார் அப்போ தான் அதாவது கார் ரொம்ப நாளாக இருக்குது. அதிகமாக கார் யூஸ் பண்ண யூசேஜ் இருக்கிற வருஷம் அதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இருந்து ஆரம்பித்தது. அப்போ சொன்னாங்க, இந்தியாவில் விற்கிற காரில் பாதி கார் டெல்லியில் தான் விற்கிது அப்படின்னாங்க ஒருத்தர். பாதி கார் டெல்லி விற்கிதுன்னா அப்போ எவ்வளோ கார் இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ வெஹிக்கிள் ஒரு வீட்டுக்கு 4 கார் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இதை ஒரு பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் ரைஸ் பண்ணார். இதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து டெல்லியில் இருக்கிற அத்தனை மக்களுமே கவர்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவங்க ஊர்பட்ட சம்பளம் கொடுக்குறாங்க, அப்புறம் கிம்பளமும் கிடைக்குது, அதனால கார்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற அது ஒரு குற்றச்சாட்டு, ஆப்போசிஷன் குற்றச்சாட்டு. பட் நம்பர் ஆஃப் கார்ஸ் ஆர் மோர் அப்படிங்கிறது உண்மை. அதாவது இடம் பம்பர் டு பம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பருக்கும் இன்னொரு பம்பருக்கு இடைவெளியே இருக்காது. ஒரு அடி கூட இருக்காது. அவன் 5 அடியோ 10 அடியோ கூட சொல்கிறான். இங்கே ஒரு அடி கூட இல்லாமல் இப்போ போகும். அந்த அளவு அந்த வெஹிக்கிள் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது வந்து இந்த ஹரியானா அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள ஒரு மாநிலம். அங்கே வந்து இந்த அறுவடைக்கு பிறகு அந்த நெல்லோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நெல்லோட அந்த வேஸ்ட்டு அதை வந்து எரிக்கிறாங்க. அது எரிச்சாதான் அது வந்து இதை சாம்பலாகி அது நிலத்துக்கு உரமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அது எரிக்கலைன்னா அந்த லேண்டை அதை ஆக்குப்பை பண்ணும். அந்த லேண்டை வேறு பயிருக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த டம்பிள் ஃபயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டம்பிளை எரிக்கும்போது வர்ற புகை வந்து அப்படியே ஹரியானாவிலேருந்து வந்து அப்படியே வந்து டெல்லிக்கு வந்துடுது. அது ஒரு மேஜர் ரீசன்னு சொல்கிறாங்க. 3வது ரீசன் சொல்கிறது வந்து இண்டஸ்ட்ரீஸ் அஃப்கோர்ஸ் டெல்லி கோர் டெல்லியில் எல்லாம் சுற்றி இருக்குது. அது ஒரு இது. 4வது வந்து சுவேஜ். டெல்லி மக்கள் தொகை எக்கச்சக்க மோர் தேன் 2 crores பக்கமாக வந்துருச்சு. அவங்களுடைய கழிவுகள் எல்லாமே அந்த யமுனாவில் தான் போய் கலக்குது. யமுனாவில் அங்கங்கே இருக்கிற குட்டைகளில் கலக்கி அது ஒரு காரணம். ஏன் அந்த பொல்யூஷன் லெவல்ஸ் ஆர் மோர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 காரணம் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. இதை வந்து இந்த வெஹிக்கிள் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட் ஈவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது ஆட் ஈவன் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பரவாயில்ல, நான் சொல்கிறேன். டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மண்டேன்னு வச்சுக்கோ. மண்டே வந்து ஆட் நம்பர் கார்ஸ் மட்டும்தான் ரோட்டில் போகணும். இந்த கார் நம்பர் இருக்கும் இல்லையா, காரோ வண்டி ஏதோ ஒரு வண்டி நம்பர் ஆட் நம்பராக இருக்கணும்.
கடைசியில் வந்து அது ஆட் நம்பர் அதுதான் போகணும். டியூஸ்டே வந்து ஈவன் நம்பர் போகலாம். அகைன் வெட்னஸ்டே ஆட் நம்பர். அப்படி போகும்போது பாதி வண்டி கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லி இந்த கான்செப்ட் கொண்டு வந்து அதை ஃபாலோவும் பண்ணாங்க. அதில் பயங்கர சிரமங்கள் இருந்தது. ஏன்னா என்கிட்ட ஒரு ஈவன் நம்பர் கார் இருக்குதுன்னு வச்சுக்க, அது இன்றைக்கி எடுக்க முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன், யாரோ ஒருத்தர் காரில் தான் போயாகணும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அந்த கான்செப்ட் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சப்போஸ் ஆதித்யா மாதிரி இருக்கிற பையன் வந்து அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது, ஆட் நம்பர் பைக்கு. ஆனால் ஈவன் நம்பர் டேட்டில் எடுக்க முடியாது. அவன் போய் அவங்க அப்பாவை தொந்தரவு பண்ணி எனக்கு ஈவன் நம்பர் பைக்கில் ஒரு பைக் வாங்கி கொடுன்னு சொல்லி இன்னொரு பைக் வாங்கிட்டான். இப்போ என்னாச்சு, வெஹிக்கிள் தொகை மக்கள் வெஹிக்கிள் பாப்புலேஷன் அதிகமாகி போச்சு. அவன் வசதி இருக்கிறவங்களாம் ஒரு வண்டிக்கு பதிலாக 2 வண்டி வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது பொல்யூஷனை குறைக்கிறதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவில் பண்ண விஷயம். பட் தென் இட் டிட் நாட் ரெடியூஸ் த பொல்யூஷன். பட் இட் டிட் ரெடியூஸ் த பொல்யூஷன் டு சம் எக்ஸ்டென்ட். But then it did not reduce to the extent because people started buying another vehicle with another number. So இது வந்து அப்படி ஆயிடுச்சு. இந்த டம்பிள் ஃபயரிங் அது வந்துக்கு அது they are talking to the farmers in Haryana. They say if you don't fire the tumble, if you use it for some other purpose, maybe குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு அதை மக்கி உரமாயிரும், அது மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் பணம் கொடுக்குறோம், we will give some subsidy for you அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இப்போ அது ஒரு குறைஞ்சிட்டு வருது. They are doing many things, but still even today Delhi is the highest polluted country city in the world. Second highest எது தெரியுமா? கராச்சி, அதாவது பாகிஸ்தானுடைய இது கேபிட்டல். அப்புறம் தேர்டு வந்து டோக்கியோவோ என்னமோ அந்த மாதிரி எல்லாம் போகுது. ஸோ இது ரொம்ப ஒரு சேடு ஒரு இதுதான். நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லா மந்திரிகளும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே பொல்யூஷன் அதிகம். ஆனால் அந்த டெல்லியில் இந்த லுத்வன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. லுத்வன்ஸ் அங்கே இடங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸு பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் இருக்கிற இடம். நீங்கள் உண்மையாகவே அதை போய் பார்க்கணும். அதே ஒரு 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 பியூட்டிஃபுல் ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பார்க், ஒரு ஊரே ஒரு பார்க்காக இருந்தால், திருச்சி ஊரே ஒரு பார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி வச்சுங்களேன். திருச்சி ஊரே ஒரு பார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து பொல்யூஷன் நிறைய மரங்கள் இருக்கிறனால அங்கே பொல்யூஷன் லெவல் கம்மி. அந்த மினிஸ்டரில் இருக்க மற்ற இடங்கள்லாம் பொல்யூஷன் அதிகம். இதுதான் அந்த பொல்யூஷனுடைய ஒரு கான்செப்டு. செகண்ட் என்ன போட்டிருந்தோம்? செகண்ட் டாபிக் என்ன? எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா ஆர் இன் தமிழ்நாடு பற்றி போட்டிருந்தோம். இது எதாவது கமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது நானே சொல்ல வேண்டாம், நீங்கள் எதாவது சொல்லுங்கள். ஆதித்யா, யூ ஸ்டார்ட் ஆஃப். எஜுகேஷன் சிஸ்டம் பரவாயில்லையா, இவ்வளோ மாற்றணுமா என்ன? வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சார், இத எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்தவரையும் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து எப்படின்னா அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சிஸ்டம் வந்து மார்க்கை நோக்கி ஓடுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா மார்க் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மெட்ரிகுலேஷன் சரி, பிரைவேட்ஸுக்கு கவர்மெண்ட் சரி, எல்லாருமே அந்த மார்க்குங்கிறதா முக்கியங்கிற மாதிரி போயிட்டு அந்த உள்ள அந்த விஷயம் வந்து மாணவர்கள் கத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சயின்ஸ் குரூப்பே எடுத்துக்கோம். சயின்ஸ் குரூப்ல இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு இதை பத்தி சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து டக்குன்னு சொல்லுங்க, அந்த நடத்துனதே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உனக்கு என்ன புரியுதோ அந்த பாஷையில சொல்லு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களால சொல்ல முடியாது. இன்க்ளூடட் மீ, என்னாலே எதையும் சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட், அந்த மைய கருத்துங்கிறத புரிஞ்சிருக்கானா அது புரியல. அதுக்கு பதில என்ன பண்ணிடுறாங்க, 2 மார்க்கு 3 மார்க்கு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல கைட வாங்கி படிக்கிறது, புக்லயே புடிச்சு படிக்கிறது, அதை படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வருதே தவிர அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கானா அது புரியல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா என்னோட கருத்துப்படி இந்த சிஸ்டம் அதை 2 மார்க் 5 மார்க் எடுத்துட்டு 1 மார்க் சிஸ்டத்துல கொண்டு வந்துடும். 1 மார்க் கொண்டு வரப்ப அதை புரிஞ்சு அதுவும் புக் பேக்ல இருக்கக்கூடாது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சூஸ் பண்ணோம். ஆனா புக்கு ஃபுல்லா படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு. இப்ப எப்படி நீட் எக்ஸாம் நடக்குது, அந்த கான்செப்டை புரிஞ்சாதான் வந்து படிக்க முடியுது. இதனாலதான் நமக்கு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்லயும் சிரமமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. வில் கோ டு சந்தானா அல்லது புவி, யுவர் ஒப்பீனியன். சார் கரெக்ட் தாங்க சார். இப்ப அந்த மாதிரி வச்சோம்னா கூட வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல, சில பசங்களால அந்த 1 வேர்ட்ஸே படிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க சார். அவங்களுக்கெல்லாம் சில பேர் பக்கத்துல இருந்து சொல்லி தந்தாதான் அந்த மாதிரி படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க சார். அவங்களால 1 வேர்ட்ஸ் கூட படிக்க முடியாது சார். ஓகே,
அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் இருந்தால் ஒரு 10 பேர் ரொம்ப டல்லாக இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு 30 பேர், ஒரு 20 பேர் நடுவால் இருப்பாங்க, ஒரு 10 பேர் மேலே இருப்பாங்க. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்போ அப்படி அந்த 3ஆ பிரித்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறீங்களா? எஸ் சார். அந்த இதை வந்து நம்ம 3ஆ பிரிச்சுட்டோம்னா வந்து இப்போ நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு கிளாஸு, கொஞ்சம் மிடில் படிக்கிறவங்களுக்கு, ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ், அந்த மாதிரி பிரிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார், டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா. ஓகே ஓகே குட். ஓகே, அடுத்தது சந்தானா. சரி, ஒன்று சொல்லணும். சொல்லுங்க ஆதித்யா. நம்ம வந்து இப்போ நான் சொன்னபடி பார்த்தோம்னா அவன் புரிஞ்சுக்கிறனால யாருமே இங்க டல்லுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாருமே படிக்கிறவன் படிக்காதவனும் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு படிக்கிறவனுக்கு கொஞ்சமா புரியுது, அவன் மக்கப் பண்ணி எழுதுறான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவன் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டவன் கிடையாது. ஏன்னா அவனை கூப்பிட்டு கேட்டா அவனுக்கு அந்த இதுல நாலேஜ் இருக்காது. படிக்காதவன் என்ன அதை கத்துக்கிறதே இல்லை, வேற ஒண்ணும். இவன் மக்கப் பண்ணி எழுதுறான், அது கூட அவன் பண்றது கிடையாது. இதுதான் விஷயம். அவனுக்கு வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு ஈடுபாடு இருக்காங்கிறத அவனை கண்டுபிடிக்கிறத தவிர அவனை தனியா போடுறப்ப அதை ஒதுக்குற மாதிரி ஆயிடும் சார். ஓகே ரைட். ஓகே தேங்க்யூ. ஓகே, அடுத்தது சந்தானா. உங்கள் கருத்துக்கள்லாம் நான் அப்படியே கேட்டுக்கிறேன். தேர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ். அதெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக். புவி சொன்ன அந்த பிரிக்கோணுங்கிறது அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு, ஆதித்யா சொல்கிற பிரிக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு கான்டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, வெரி குட். அடுத்தது சந்தானா, யூ கேன் கிவ் யுவர் ஒப்பீனியன். சார், இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் சாய்ஸ் கொடுக்காங்கல்ல சார், இந்த சாய்ஸ் கொடுக்காம எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிச்சிருவாங்க சார். ஓகே. அடுத்தது கிளாஸ் ரூம்ல மட்டும் இருந்து படிக்காம வெளியே எங்கேயாட்டு கூட்டு போய் லைவா பார்க்க மிஸ்ல நம்மளுக்கு நிறைய இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே சிலவங்க வந்து புக்கை பார்த்து படிச்சா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க, சிலவங்க கேட்டு படிச்சா ஈஸியா புரியுவாங்க, சிலவங்க பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த 3 இதுமே கொண்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து காலையில் ஆரம்பித்து 9 மணி 9:30 ஆரம்பித்து சாயந்தரம் 4 மணி முடி இருக்குது. அப்புறம் வந்து அது லஞ்ச் டைம் வரும் 1 மணிக்கு என்னமோ 12:30 என்னமோ விட்றாங்க. லஞ்சு வந்து முடிய கிளாஸ் எடுத்துகிட்டு 9 மணிலேருந்து 1 மணி முடிய கிளாஸ் எடுத்துகிட்டு லஞ்சு முடித்த பிறகு லஞ்சு மத்தியானம் ஃப்ரீயாக விட்டுறலாமா? ஃப்ரீயாக விட்டுறலாமான்னு என்ன அர்த்தம்னா, தே கேனாட் கோ ஹோம். பட் ஆனால் கிளாஸ் கிடையாது, அதாவது டீச்சிங், கிளாஸ் ரூம் டீச்சிங் கிடையாது. அந்த பையன் வந்து ஈ கேன் கோ டு லைப்ரரி, ஆர் ஈ கேன் டூ சம் லேப் ஒர்க், ஆர் ஈ கேன் டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் ஈ கேன் டூ வாட் எவர் ஆர் சம் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது பண்ணலாம். மத்தியானம் எல்லாமே ஃப்ரீ அப் டு 4 o'clock. அவன் தேர் இஸ் நோ டீச்சிங், கிளாஸ் ரூம் டீச்சிங் கிடையாது. பட் ஈ கேன் கோ அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும் என்பது உங்கள் கருத்து சொல்லுங்கள். பூவிலேருந்து ஆரம்பிக்கலாம். பூவி, இப்படி இருந்து அப்படி ஒரு 9லேருந்து 1 மணி முடிய கிளாஸு, அப்புறம் அரை மணி நேரமும் 3/4 மணி நேரமாக சாப்பாடு, 2 மணிலேருந்து 4 மணி முடிய நீங்கள் ஃப்ரீ. வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். யூ கேன் கோ டு த டீச்சர்ஸ் ரூம் அண்ட் ஆஸ்க் ஃபார் டவுட்ஸ். You can go to the library, you can go to the laboratory, you can sit under the tree, or you can go and see ஏதாவது படித்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். சார், இது வந்து சில பேர் வந்து அதை நல்லதா யூஸ் பண்ணிப்பாங்க சார், ஆனால் சில பேரால அதை யூஸ் சரி, அந்த சில பேர் நல்லா யூஸ் பண்ணாத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லைப்ரரி படிப்பாங்க, எதுவும் டவுட்னா டீச்சர்ஸ் டேக். சில பேர் நல்லா யூஸ் பண்ணாத ஆட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது. சரி, ஓகே, நான் உங்க வழிக்கே வரேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஒரு நாள் பேசுவார், 2 நாள் பேசுவார், 3 நாள் பேசுவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவார், ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அப்படியே தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரா? சப்போஸ் லீவ் தொடர்ந்து விட்டுட்டே இருந்தா பூவி என்ன பண்ணுவார்? வீட்டில் சாப்பிட்டு தூங்குவாரா? ஒரு நாள் தூங்குவார், சாப்பிடுவார், தூங்குவார், 2ஆவது நாள் சாப்பிடுவார், தூங்குவார், 3ஆவது நாள்லேருந்து என்ன பண்ணுவார்? ஏதோ ஒன்றத்தை பேப்பர் எடுத்து ஒரு 2 டிராயிங்காவது கிறுக்குவார், இல்லை ஏதோ படிக்கலாம் தோணுவார், இல்லை பக்கத்துக்கு தம்பி ஒரு 2 அடியாவது அடிப்பார், இல்லையா? Yes sir. You may do something creative also, something different. There is a possibility. I am not saying they will definitely do, but there is a possibility. அதுக்கு அந்த ஸ்கோப்பே நம்ம கொடுக்கல. ஃப்ரீ டைம் நிறைய இருந்தால் தான் நீங்கள் அது பண்ண முடியும். நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர், என்னடா கேசவா நீ இப்போல்லாம் புக்கெல்லாம் எழுதுறியே, எதனால் எழுத முடியுதுன்னு கேட்டுருக்காரு. எனக்கு அறிவு அதுக்குள்ளே பெருசாகிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் இருந்தது, அதனால தான் புக் எழுதுனேன். உண்மையாக அதுதான். உங்களோட பேசுனதுக்கு உங்களோட கிளாஸ் எடுக்கிறது பிடிக்கிறது போக மற்ற டைமில் ஃப்ரீயாக இருந்தேன்.
சரி ஏதோ ஒன்று எழுதுவோம், பசங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எழுதுவோம்னு ஆரம்பித்தது தான். அது அப்புறம் அப்படியே போய் இப்போ 7-8 புக் ஆகிப்போச்சு. ஸோ இது ஃப்ரீ டைம் இருந்தால் அவங்க மனசே உங்களுக்கு, இப்போ நான் ஒன்று புதுசாக எழுதிட்டு இருக்கேன் இல்லையா, என்னுடைய நண்பர்கள் பற்றியெல்லாம் எழுதிட்டு இருக்கேன், பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, யூபிஎஸ்சி இப்போ கிளியர் பண்ணி ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிருக்கிறாரு, அப்புறம் டாக்டரேட் பண்ணி அவர் ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஆகியிருக்கார். பார்த்தீங்களா? 4மே பண்ணியிருக்கிறார். அதை பார்த்து சில குழந்தைங்க எனக்கு கேள்வி கேட்டாங்க, சார் இது உண்மையாதானான்னு கேட்டார் ஒருத்தர், ஒரு பையன். ஐயோ உண்மைதான், என் பேர் ஜெயக்குமார், என்னோடய ஃப்ரெண்டு, நான் வேணால் ஃபோன் போட்டு தரேன் நீ பேசு அப்படின்னு சொன்னேன் தமாசுக்கு. ஸோ இப்போ இது படிக்க முடியுமான்னு ஒரு குழந்தையோடைய மனசில் இருந்ததை இப்போ அதை தகர்த்து விட்டோம். கண்டிப்பாக படிக்க முடியும், எங்கள் சாரோட ஃப்ரெண்டு படிச்சிருக்காரு, 4மே பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக ஃப்ரீயாக இருந்தால் சும்மா இருக்க மாட்டோம்ல. ஒரு 4 நாள் வேஸ்ட் பண்ணுவோம், 5 நாள் வேஸ்ட் பண்ணுவோம், 6 நாள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுவோம், அது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் இதுக்கு நம்ம இந்தியன் ஸ்கூலிங்கில் அதுக்கு ஒரு இதே இல்லை. நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா கிரியேட்டிவ் பர்சன் ஆகிடுவீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் சும்மாவே இருந்து பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் உங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, பாட்டி திட்டுவாங்க, என்னடா சும்மாவே இருக்கேன். 4ஆவது நாள் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, வித்தியாசமாக பண்ணுவீங்க. அது நல்லதாக கெட்டதாங்கிறது 2வது, வேணால் வித்தியாசமாக பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர்லாம் கிடையாது, பட் வி கீப் ஆன் டிஸ்கஸிங் சச் திங்ஸ் ஸோ தட் வில் கம் அப் வித் சம் நியூ அண்ட் நியூவர் ஐடியாஸ் every week in our class. So thank you so much for coming over to this class. We will meet again next Sunday. Okay, thank you. Thank you, sir.